ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு ட்ரைபல் மியூசியம் வந்துட்டோம். அங்கே போய் மியூசியம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்தந்த ட்ரைபல் இருப்பாங்கள்ல அவங்க இது ஃபெஸ்டிவல்லாம் பாருடா. டிசம்பர் இருக்கு, ஃபெஸ்டிவல் டிசம்பர்லாம் இருக்கு. அப்படியே போய்ட்டு வந்துடும். ட்ரைபல் மியூசியம் பார்த்திங்கன்னா எல்லாமே களிமண்ணில் செஞ்சு ரெடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்குது. இந்த மியூசியம் பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் மியூசியம் மாதிரி கிடையாது. இந்த மக்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட வணிகம்லாம் எப்படி இருந்தது, அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, அதை பற்றி தான் இந்த மியூசியம் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த மியூசியம் வந்து February 1996 திறந்திருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அது நல்ல இனிஷியேட்டிவ். ஏன்னா வந்து ட்ரைபல்ஸ் என்றைக்கு வேணால் அழிஞ்சு போகலாம், நம்ம அப்படியே மறந்து கூட போயிடுவோம். பட் இது வந்து அவங்களோட அடையாளத்தை வந்து காப்பாற்றும் அப்படின்றது என்னோடய ஃபீலிங். ஸோ இது வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ்ன்றது என்னோட கருத்துன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ட்ரைபல் மியூசியம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு லேக் மாதிரி ரெடி பண்ணி ஆக்சுவலாக போட்டிங் விட்டுருக்காங்க. இதை நாங்கள் ஃப்ரீன்னு நினச்சிட்டோம், ஏன்னா சுற்றி யாருமே இல்லை. ஸோ நாங்களாம் எடுத்து ஓட்டிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டோம். பட் நீங்கள் 3 பேர் எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரில. திடீர்னு நாங்கள் கிட்டே போனோன்னே வந்து 20 ரூபா டிக்கெட்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எவர்ஸ் தானே? ஏய் நீ நமக்கவே மாட்டேறா, ரொம்ப ஹைட்டாக இருக்கு. செருப்பு வீக்கெண்ட் போயிட்டு எடுத்து விட்டு செருப்பு உள்ளே விட்டுரு. அதுக்கு தான் சொல்கிறேன், ஒரு படல் போதும். 2 அமுக்கு அப்படி போட்டு அப்போ தானே கரெக்டாக இருக்கும். இந்த ஒரு சைடு ஃபுல்லாக ஸ்க்ரூடா. எங்கடா இங்கே பாடுறா. இப்போ உனக்கு ஒன்று தான். ஓ இங்கே இருக்குடா. ஏய் அந்த சின்ன இதாண்டா கால் இருக்குது. ஏன் மிஸ்டேக் என்ன? செருப்பு எப்படி அந்த செருப்பு கரும்பு மிஷினில் மாட்டின மாதிரி போயிட்டு வருமா? தெரியுது தெரியுது. இடிச்சிட போகிறோமாலாம் இப்படி கார் ஓட்டினா கூட போட்டுலாம் ஓட்ட விட்றீங்களா? ஃப்ரெண்டில் சொல்கிறா. 2 பேர் சுற்றலான்றியா? என்னடா பண்ணுறீங்க? ரிவர்ஸில் போயிட்டே இருப்பியா? அதுக்குன்னு என்னைக்கு ஃப்ரெண்டில் போகிறது வாழ்க்கையில்? இப்போ போதா ஓகேவா? போதான் சரி. கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுவோம். ஏன்டா? சீக்கிரம் 2 ரவுண்டு தான். ஃபாஸ்ட் ரெக்கார்டிங் ஆன் பண்ணிருப்பியே. பண்ணிட்டேனே. அதுக்கு அதுவே பெஸ்ட். அங்கே போய் இவ்வளோ ஜாலியாக போகிறான். நம்ம சொன்னால் கேட்க மாட்டேன். அந்த போட்டு தரமாட்டானா? கிளிப்பான் தருவான். அவனுக்கு தேவை அந்த 20 ரூபா. சார் ரொம்ப ஹைட்டு போகிற பாரு. ஹைட்டு போகிற பாரு. இப்போ ஸ்ட்ரைட்டு போ. எங்கிட்டு போகணுன்றது? இப்போ ஸ்ட்ரைட் இப்படி போய் அப்படி போகணுன்டான்றேன். அப்படி தான்டா போனோம். இப்படி தான்டா போகணும். நம்ம வந்து எப்படி தான் பண்ணிருக்கோம், 8 போட்டுட்ருக்கோம். இங்கே வந்துட்டு லைசன்ஸ் கொடுப்பாங்களா? போட் லைசன்ஸா? பையன் சாவடிக்கிறான் சத்தியமாக. இந்த பையன் சைக்கிள் மிதிக்க கூட ரொம்ப இது பண்ணுறான். கார் இவர் வந்து ஓட்டுவார். அப்புறமா எனக்கு கால் வச்சா ஓட்டு கவுத்துருவான். நாற்று தான் இவனே தூக்கிறோம். மேலே சைக்கிள் மாதிரி ரோட் சைக்கிள் போட்டுருக்காங்க. இதுக்கு இன்னும் க்ளோஸ் தான், ஒர்க் ஆகலையாமா. இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலடா. ஸ்டார்ட்டே ஆகல ஏதோ ஒன்று. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரைபல் மியூசியம் வந்து கிளம்பிட்டோம். அடுத்தது சப்பரி வாட்டர் ஃபால்ஸுக்கு போக போகிறோம். அது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அந்த சப்பரி வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம், பார்க்கிங் கிடைக்கல, கஷ்டப்பட்டு போட்டு வந்திருக்கோம். ரோட் மேலே தான் பார்க்கிங் போடணும். அந்த ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. அதில் பஸ்ஸு போகுது, கார் போகுது, எல்லாமே போகுது. அதிலே பார்க்கிங் வேறு. அதை இடிச்சுட்டு போகாமல் இருந்தால் சரி. ஸோ இப்போ இந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஃபால்ஸோட ஒரு வழுக்கு பாறைன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இங்கே ஃபால்ஸே இல்லை, ஆக்சுவலாக வாட்டர் கேஸ்கேட் தான். அப்படியே வலிக்கிட்டே போகிறது. அது ஆக்சுவலாக நல்லா இருக்குது விளாட்றதுக்கு. பட் இப்போ எங்களுக்கு டைம் இல்லை.
கிளம்பி ஆகணும். ஸோ நாங்கள் ஜஸ்ட் பார்த்துட்டு அப்படியே கிளம்புறோம். இது 2 பேர் பார்த்திங்கன்னா வாண்டடாக கேமராவில் பேசணும்னு சொன்னாங்க. செம்ம எக்ஸைட்டடாக இருக்காங்க. வாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். ఏలేదన్న ఎలా ఉంది ఈ ప్లేస్? చాలా హ్యాపీ, బీ హ్యాపీ. సూపర్ ప్లేస్. శ్రీకాకుళం జిల్లా మాది. సూపర్ ప్లేస్. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னை கிளம்பிட்டோம். நாங்கள் போகிற வழியில் ராஜமந்திரியில் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு சென்னை போய் ரீச் ஆகிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வைசாக் ட்ரிப் இஸ் ஓவர். ஸோ நாங்கள் ஒரு வீடியோ சீரிஸ் ஃபுல்லாக போட்டோம். ட்ரிப் ஃபுல்லாக வீடியோ சீரிஸாக போட்டோம். நீங்கள் வந்து பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் தட். இப்போது நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் உங்கள் ஒப்பீனியனை சொன்னால் தான் நாங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா எங்களுக்கு தெரில நாங்கள் கரெக்டாக பண்ணுறோமா இல்லையான்னு. ஸோ ப்ளீஸ் டூ கமெண்ட் ஸோ தட் வில் இம்ப்ரூவ் அவர் செல்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.